எங்க போன அமாவாசை? இந்த மைக் அப்படியே வருது. பாப்பா அமாவாசை பாத்தீங்களா? யாராச்சும் பாத்தீங்களா? நானும் காலையில பார்த்துட்டே இருக்கேன். அமாவாசை காணவே காணோம். எங்க போனா தெரியல. வீடு ஃபுல்லா ஒரு நிமிஷம் காணிங்க. வீடு ஃபுல்லா ஊர் போட்ட வேலை இருக்கு. நான் வச்சு என்ன பண்றேனே தெரியல. அமாவாசை எங்க போனா? டே அமாவாசை உனக்கு என்ன வேலை கொடுத்துட்டு போனா? நீ விசாரித்த ஆளை காண. ஐயா வெளியிலலாம் வீடெல்லாம் நீட்டா கூட்டிட்டு போய் டீ குடிக்க போனையா? டீ? ஆமா, எனக்கு இந்த கப்ல டீ குடிக்க போனேன். ஆமா, என் டீ குடிக்க போனேன். அது மாத்திரம் என்ன செஞ்சுட்டு வந்தனா, அழகா நான் பாட்டுக்கு பேப்பர் வாசிக்க போனையா. பேப்பர் வாசித்தாயா எனக்கு தூக்கமே வரும். உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா டீ குடிக்க போயிருக்க. நம்ம வீட்டுல டீ குடிக்க வேண்டியதால நீ வெளியே போய் டீ குடிக்கல. ஐயா இங்க போடுற டீ சரியில்லை. நீ தான் டீ போடுற. நீ போடுற டீ சரியில்லையா? இல்லையா, வெளியில போய் குடிச்சா போன டேஸ்டா இருக்குல்ல. ஐயா நானு இந்த ஏன்னா பேப்பர்லாம் ஒன்று வந்திருக்க. ஐயா பேப்பர் படிக்காம எனக்கு தூக்கமே வராது. பேப்பர்லாம் வாசி தெரியுமா? வாசி தெரியும். இப்ப பாருங்க, நான் வாசி காமிக்கிறேன் பாருங்க. ஐயா இங்க பாருங்க. இவ்வளவு செய்தி வந்திருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க ஐயா. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்க? ஏபிசிடி படிச்சிருக்கேன். நான் பரவாயில்ல தெரியுது. பாருங்க ஏபிசிடி 2 வருஷம் படிச்சிருக்கேன். ஐயா பாருங்க, நான் பேப்பர் வாசிக்கிறேன். ஐயா கவனிங்க செய்தி வாசி கரெக்டா கவனிங்க. தலையில வச்சுக்கலாம். என்ன பேப்பர் தலையில வச்சுக்கலாம். ஆமா தலையில வச்சுக்கேன். ஐயா இந்த ஒரு செய்தி போட்டுக்க. தண்ணீர் பற்றாக்குறைவு காரணமாக பெண்கள் குடத்துடன் பஞ்சாயத்து தலைவரை கண்ணடித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். பெண்கள் என்ன பண்ணாங்க? கண்ணடித்து ஆர்ப்பாட்டம் செய்ய. பெண்கள் கண்ணடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. வாசி என்ன பண்ணுது? கா இன் டி டி இன் டி து து கண்டித்து. ஐயா உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கண்டித்து போடுறேன். கண்ணடித்தான். ஐயா சரி, அடுத்த நியூஸ் வாசிக்கிறேன் பாருங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் சாதம் அடித்தாரியா? யாரு? சச்சின் டெண்டுல்கர் சாதம் அடிச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல சாதம் அடிக்கிறாங்க. ஆமே, சாதம் அடிச்சாரு. எல்லாம் வாசி பாருங்க. சதம் சாதம் ஐயா என்னையா நீங்க உங்க ஐயா ஒரு விளம்பர செய்தி ஒன்று. சரி, அதை வாசி ஒழுங்கு. ஐயா என்னமோ இந்த தள்ளுபடி போட்டாங்க. ஆடிக்கு கரைந்து ஆடியை முடிச்சு போச்சு. தள்ளுபடி போட்டாங்க. இந்த பேப்பர் பழைய பேப்பரா போலையா? சரியா? கரைந்து இருக்கான். கரைந்தா? ஆமையா, எப்படினாலும் வாங்கிடுவாங்க. சரி, நீ வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சு. சரி போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஐயா வீடை கூட்டி கிளீன் வச்சிருவா. வீடை கிளீன் பண்ணி அந்த பிள்ளைங்களா குளிக்காம இருக்கு. பிள்ளைங்களா குளிக்க வச்சுட்டு எல்லாம் உடனே பார்த்து நானே வெட்டிக்காம வந்தேன். சரி இதுதான் என்ன இந்த அமாவாசை வந்து கரெக்டாக ஒரு வாங்கிட்டு சொன்னா கரெக்ட் எங்க போய் இருக்கும்? சரி, டவுன் போய் பார்ப்போம். கரெக்ட் இருந்தாலும் இருக்கும். என்ன கடையில யாருமே கரெக்டா? அமாவாசை கரெக்டா உண்மைக்கா? இந்த கடை ரொம்ப பெருசா இருக்கு. சரி பார்ப்போம் என்ன வைக்கிறாங்களோ. ஹலோ மேடம்.
மேடம் வாங்க வாங்க வாங்க. எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான் மேடம். அவன் பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை. அவன் பேர் அமாவாசை வந்து கரைன்ட்டு ஏதோ வந்திருக்கான். கரெக்டா? ஆமா. கரெக்ட்லாம் இதெல்லாம் கிடையாது. என்ன மேடம்? இதெல்லாம் இருக்கு. அவன் கரைன்ட்டு தான் அவன் சொல்லி விட்டான். அந்த கரைன்ட்டு மட்டும் வாங்கிட்டு வர சொன்னான். அது வந்து அரிசி போட்டா மாவாயிருக்காங்க. அந்த கரைன்ட்டு மட்டும் ஒன்று இருக்காங்க. ஆமாம் சார், இந்த கிரைண்டர் தான் பாருங்க. ஓ அது பேர் கிரைண்டரா? இந்த அமாவாசை பையன் சொன்னா கரைண்டர், நீங்களா சொன்னீங்களா கிரைண்டர்னு? சரி மேடம், மேடம் அந்த கிரைண்டர் எங்க மேடம் இருக்கு? அதான் மேடம் சூப்பரா அழகா இருக்கேன் மேடம். இந்த கிரைண்டர் எப்படி மேடம் ஆப்ரேட் பண்றது? ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது சார். ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்றதா? நம்ம ஷோரூம்லயே கிடைக்காது. நம்ம ஷோரூம்ல மட்டும் தான் இருக்கும். என்ன மேடம் இந்த கிரைண்டர் சிரிக்கலாம் செய்தாளா? ஆமா சார், ரோபோ மாதிரி. அப்படியா மேடம்? மேடம் இந்த கிரைண்டர் மட்டும் எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி சார், இதான் ஸ்விட்ச் பட்டன். ஆ. இந்த ஸ்விட்ச் பட்டனை டச் பண்ணோம்னா இது ஓபன் ஆகும். மேடம் அடுத்து அந்த ஸ்விட்ச் பட்டனை இது பண்ணோம்னா இந்த இது ஓபன் ஆகும். சரி மேடம். திரும்ப நேரா இந்த ஸ்விட்ச் பட்டனை இது பண்ணா லாக் ஆயிடும். ஓகே மேடம். லாக் ஆயிட்டு இது பண்ணோம்னா சுத்த ஆரம்பிச்சிடும். மேடம் இப்பதான் அரிசி உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு ஆட்டணும். மேடம் சூப்பரா இருக்கு மேடம். மேடம் மேடம் இந்த கிரைண்டர் கூட கொடுக்குறீங்களா மேடம்? வாங்கிக்கிறோம். எவ்வளோ மேடம் கிரைண்டர்? சேல்ஸுக்கு தான் சார் வச்சிருக்கோம் நாங்க. சரி மேடம் இந்த கிரைண்டர் எவ்வளோ மேடம்? வெறும் 50,000 தான் சார். 50,000. ஐயோ இந்த கிரைண்டர் 50,000 இந்த 1 லட்சம் ரூபா தானே இருக்கு. 50,000 ரூபாய் இந்த 1 லட்சம் தான் இருக்கு. என்னடா பண்ணுறது? சரி கேட்போம் மேடம். என்கிட்ட 1 லட்சம் ரூபா தான் இருக்கு. இந்த 50,000 இல்லை மேடம். 1 லட்சத்தை வாங்கிட்டு இந்த கிரைண்டர் தரீங்களா மேடம்? சரியான நிமிஷம் நினைக்கிறேன். கணக்கு எதுவும் தெரியல போல. சரி சார், வாங்க வந்து கொடுத்துட்டு கிரைண்டரை வாங்கிட்டு. சரி மேடம் இந்த மேடம் பாதி காசு டெலிவரி பண்ணிங்க, மீதி காசு வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்க சார். ஓகே மேடம். இதுல சொல்லுங்க மேடம். மேடம் வேற என்ன மேடம் பண்ணலாம்? இதுல வாரண்டி, கேரண்டி, சிங்கிள் இன்டிட்டி எல்லா டீ இருக்கு சார். ஓ வாரண்டி கேரண்டி இன்சிட்டி எல்லா டீம் எல்லா பண்ணலாம். guarantee இருக்கு. ரொம்ப 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 நன்றி மேடம். ஓகே சார். சரி மேடம் அனுப்பிச்சு விடுங்க. Stop. இந்த கிரைண்டர் வேற வீட்டுக்கு வரும்னு சொன்னாங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த அமாவாசை பையன் வேற கிரைண்டர் கேட்டுருந்தோம். சரி பார்ப்போம் எப்போ கிரைண்டர் வருது. எப்படியோ ஒரு வழியா கிரைண்டரை வந்து வீட்டுக்கு என்ன பண்ணியாச்சு? கிரைண்டர் கொண்டு வந்தாச்சு. அமாவாசை ஐயே இந்த அமாவாசை அப்பப்ப காணாம போயிருந்தானே. எங்க போற? பாத்தீங்களா நீங்க அமாவாசை ஏன் பாத்தீங்களா? அமாவாசை ஐயா உட்காந்து யாரை சொல்றீங்க? ஐயா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? ஐயா. பிள்ளைங்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். ஐயா உள்ள அங்க பாருங்க, கிளீன் பண்ணி வச்சுட்டு ஐயா நீட்டா பண்ணி வச்சிருக்கேன். பிள்ளைங்களா இவங்க என்ன கிளீன் பண்ணாப்லையா அமாவாசை? ஐயா நான் பின்னாடி போய் அங்கெல்லாம் பாருங்க, எல்லா பிளேட்டையும் பிறக்கி கட்டணம் கழுவு அவ்வளவு வேலை பார்த்துருக்கையா. சரி சரி உனக்கு போய் போதும். நான் நீ கிரைண்டர் உனக்கு கேட்கல. உனக்கு கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். இதாயா கிரைண்டர்? ஆமா இதான் கிரைண்டர். என்னையா இது பயங்கரமா இருக்கு, தினமும் இருக்கு. ஆமா இதுல நீ சொன்ன மாதிரி அரிசி போட்டா ஒரு மாவாட்டி கொடுத்துருவோம். அப்பாடி ஐயா சரி இது உனக்கு நான் எப்படி ஆப்ரேட் பண்ணி சொல்றேன். எனக்கு தெரியும். இது தெளிவா வந்து கேட்டுக்கணும் சரியா? எனக்கு தெரியும். தப்பா இப்பா பண்ணி சேதப்படுத்திருக்காங்க. ஐயா எனக்கு தெரியும். உனக்கு தெரியாதம்மா நான் சொல்றது கேளு. தெரியும் எனக்கு தெரியும். ஐயா என்ன பண்ணலாம் தெரியும் சொல்ல விட்டுவோமா? அதான் சொல்லி கேட்க மாட்டாங்க. சொல்லி நான் தான் ஐயாவுக்கே சொன்னேன், எனக்கு தெரியும். பிள்ளைங்களாம் ஒரு தெரியாது சொல்றாங்க. கேளு சொல்லி பேசுறாங்க. சரி சொல்லுங்க. இதை வந்து இந்த சைடு அனுப்பணும். ஓகேவா? அந்த ஐயா அதெல்லாம் தெரியும். ஐயா சரி பிள்ளைங்களா என் பட்டு திருந்தட்டும் சரிங்களா? நம்ம விட்டுருவோம். அதான் உடஞ்சா புதுசா வந்து வாங்கி சொல்லுவோம் சரிங்களா? சரி அம்மா சார் மாட்டி வச்சிரு. நான் சூப்பரா மாட்டி வச்சுக்கிறேன். அப்பாடி 1 லட்சமா? எனக்கு சம்பளம் 50,000. சரி என்னடா பெரிய கிரைண்டர் இது? நான் பழைய கிரைண்டரா இருக்கு, இந்த நல்லா தொடச்சு வைக்க வேண்டாமா? அப்பாடி பரவாயில்லையே, சூப்பர் கிரைண்டரா இருக்கு. என்ன ஐயா இது என்னமோ சொன்னாரு, எங்க இருக்கு என்னமோ சொன்னாரு?
ஏய் ஏதாச்சும் சொல்லி நம்ம மாட்டிக்கிட்டாரா சித்தப்பா உட்காரா இங்கிட்ட என்னமா சொன்னாரு ஐயா சூப்பரா இருக்கு ஜாலியா இதுக்குள்ள மாவு எல்லாம் போட போறாங்களா இது என்ன அது எப்படிவா அம்மாவாசை அவங்க சுத்தி போட்டுச்சு அம்மா கிரைண்டருக்கு எதுவும் ஒன்றாங்க கிரைண்டருக்கு எதாவது உடம்ப பாருங்க கிரைண்ட் எப்படியா நான் தான் சொன்னேன்ல சொல் பேச்சு கேளு ஐயா இப்படிதான் வளர்த்துறது ஐயா நீங்க என்ன மூக்குல என்ன காயமா ஆமியா இங்க பாருங்க ரெட் கலர்ல வருது ரெட்ட மச்சுங்க வெள்ளையா காய்ச்சி ரெட்டா வருதுட்டாங்க கருப்பா தான் இருக்கும் அது கருப்பா தான் இருக்கும் என்ன சொன்னேன் சொல் பேச்சு கேட்கணும்னு ஆமியா ஆமியா ஏன் கேட்காம போனேன் ஐயா பாத்தீங்களா நான் சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு போனேன் இப்ப பாத்தீங்களா மூக்குல காயம் தானே ஐயா நீங்களா அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்பீங்களா